ஹாய் மக்களே, அண்ணனோட தோட்டத்துக்கு வந்தேங்க. என்ன மாதிரி இடம்னு நினைக்கிறீங்க? எனக்கு இதுலேருந்து எப்படி காட்டுறேன்னு தெரில. சரி, என்ன நான் வீடியோ எடுத்து பழகலை, இப்போ தான் யூடியூப்பில் போட ஆரம்பிச்சிருக்கேன். அப்படி இடங்க, உண்மையாலுமே லவ்லி. நான் அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. வேற லெவலில் இருக்குது, வேற லெவலில். அது ஒரு மாதிரி எந்த சத்தமுமே இல்லைங்க. இருங்க 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 இருங்க, எங்கள் அண்ணன் பையன் இருக்கான், அவன் இங்கே இருக்கானான்னு பார்க்கலாம். ஸ்ரீசுதன், எங்க இருக்க? இங்க வா. ஹாய். எப்ப கிளம்புறீங்க குதிரையாத்த? எப்ப கிளம்புற குதிரையாத்த? ஓகே, போயிட்டு எனக்கு குதிரை போட்டோஸ் எல்லாம் போட்டு நான் முடிஞ்ச அதில் ஆட் பண்ணி விட்றேன். ஷூரா? நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ போடுறேன், பேசி என்னன்னு பார்க்கலாம். டாட்டா, பார்த்து போயிட்டு எனக்கு கூப்பிடணும். பாய் பாய் பாய். அப்படி இருக்குங்க இடம் உண்மையாலுமே. இவன் வந்து அண்ணன் பையன் ஸ்ரீசுதன், அவன் பேர். இப்போ தான் கிளம்புறாங்க. இங்கேருந்து வேலூர் போய் அங்கேருந்து ஒரு குதிரை ஏற்றிக்கிட்டு திரும்ப நைட் எல்லாம் ரிட்டர்ன் ஆக போகிறாங்க. உண்மையாலுமே பிரமாதமாக இருக்குங்க. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இந்த இடத்த ஒரு மாதிரி இந்த ரோடு நான் உங்களுக்கு அடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஒரு சின்ன பாலம் வரும், அந்த பாலமெல்லாம் கூட காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப சின்ன பாலம், ஈரோட்டுக்குள்ளே தான். ஈரோட்டுக்குள்ளே இப்படி ஒன்று இருக்கானே தெரியலை. அந்தளவுக்கு ரொம்ப ஒரு க்ரீனிஷாக இருக்குன்னு வைங்களேன் இந்த ஏரியா. அந்த பாலம் கிட்டத்தட்ட நம்ம பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேங்க. ரொம்ப சின்ன ரோடு, ஒரு வண்டி தான் போக முடியும். ஆக்சுவலி நான் ஃபஸ்ட் டைம் வரேன். மேபி உள்ளூர்காரங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கும் இந்த ஏரியா. ஈரோட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஆஃப் ரோடு மாதிரியான்னு வைங்களேன். இதோ பயங்கரமாக இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் இந்த ரூட்டில் வரேன். நான் உங்களுக்கு அப்படியே அது காட்டுறேன், தெரியுதான்னு பாருங்கள். ஒரு கைண்ட் ஆஃப் ரொம்ப குறுகிய ரோடு. இதெல்லாம் மழை பெஞ்சு தண்ணி வந்தால் எப்படி வர முடியும் வர முடியாதானே தெரில, அந்த அளவுக்கு இருக்குது. நானும் இப்போ தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோஸ் எல்லாம் போட அப்படியே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆக்சுவலி என்னோடய மெயின் பிஸ்னஸ் என்னென்னா டெக்ஸ்டைல். நான் திருப்பூர் ராயபுரமில் குடோன் வச்சுருக்கேன். டிஷர்ட்டு, சர்ப்ளஸ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி பண்ணுறக்கு. ஒரு மாதிரி நான் உங்களுக்கு அந்த பாலத்தை நல்லா காட்டுறேன் பாருங்களேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது இதுக்கு முன்னாடி இந்த பாலத்தில் வந்திருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கமெண்டில் போடுங்க, அல்லது ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். ஏன்னா இப்போ தான் நான் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேட்டாக இருக்குன்னு வைங்களேன் இது. தேங்க்யூ. அவ்வளோதாங்க. ஆக்சுவலி நம்ம அந்த இடத்த தாண்டி ஆல்மோஸ்ட் மேலேறி வந்துட்டோம். என்னென்னா ரொம்ப சின்ன ரோடு, சின்ன சின்ன வில்லேஜஸ்ஸு, பழைய வீடுங்க, அந்த காலத்து வீடுங்க. இதில் ஒரு சின்ன என்னென்னா, இந்த மாதிரி ரூட்டுக்குள்ளே வரும்போது எல்லோரும் கொஞ்சம் ஃபஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியருக்குள்ளேயே ஓட்ட முயற்சி பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப ரோடு ஃப்ரீயாக இருக்குது. ஆனால் திடீர்னு வீட்டுக்குள்ளேருந்து யாராவது வந்துடுறாங்க. லைக் இந்த மாதிரி ரொம்ப சின்ன ரோடாக இருக்குன்னு வைங்களேன். நம்ம யாரும் ஆளே இல்லை அப்படின்னு நினச்சி வேகமாக போக ட்ரை பண்ண வேண்டாம். டக்குன்னு வந்துடுறாங்க. ரொம்ப சின்ன ரோடு, ரொம்ப பழைய வீடுகள் எல்லாமே இருக்குது இங்கேன்னு இல்லை, எங்கே போனீங்கனாலும் ரொம்ப ஒரு வில்லேஜ்குள்ளேயோ ஒரு ரொம்ப குறுகலான சாலைக்குள்ளே போகும்போதோ ஆளே இல்லைனாலும் கொஞ்சம் மெதுவாக போங்க. இது பாருங்களேன், எல்லாம் வெளியே உட்காந்து இந்நேரத்தில் ஜாலியாக பேசிட்டு அவங்க ஒரு மாதிரி என்ஜாய்மெண்ட்டோடு இருக்காங்க. எனிவே, அங்கே வந்தது ஒரு வீடியோ போடணும்னு தோணுச்சு எனக்கு. இடம் நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு அடுத்து நான் ஏதோ நல்ல ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக வீடியோவும் போடுறேன். ஏதோ சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ தான் கொஞ்சம் எடிட்டிங் எல்லாமே பழகிட்டுருக்கேன், ஃபஸ்ட் டைம். ஸோ உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக கொடுங்க. இங்கே பாருங்களேன், எல்லாம் சின்ன சின்ன கடைங்க எல்லாம். அதே ஒரு மாதிரி வீடு, ரொம்ப சின்ன ரோடுங்க இது. ஈரோட்லேருந்து வெறும் 5 கிலோமீட்டர். இது ரொம்ப தூரம்லாம் இல்லை. ஒரு மாதிரி ரொம்ப அத்தன்டிக்கான ஒரு வில்லேஜுக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்னு வைங்களேன். ஒரு கார் மட்டும் தான் போக முடியும், வேறு எதுவுமே போகவே முடியாது. ஓகே கேஸ், நான் அப்படியே வந்து இந்த வீடியோவோட முடிச்சுக்கிறேன். இதோட கொஞ்சம் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சின்ன சின்ன நிறை குறைகள் இருந்தாலும் அடுத்தடுத்து வர்ற வீடியோவில் நான் அதை சரி பண்ணிக்கிறேன். உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக கொடுங்க. தேங்க்யூ வெரி மச். மக்களே, என்னடா பாய் சொல்லிட்டு போனானே மறுபடியும் வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க, நல்ல மழை. நான் உங்களுக்கு பாய் சொல்லிட்டு வச்சோன்னே அவ்வளோ பயங்கரமான மழை பெய்யுதுங்க. ஆல்மோஸ்ட் வைப்பர் பாருங்கள் என்ன ஸ்பீடில் ஓடுதுன்னு. அப்படி இருந்தும் நல்ல மழை பெய்யுது. நான் உங்களுக்கு ஒரே நிமிஷம் அதை விண்டோ இறக்கி காட்ட முடியுமான்னு பார்க்குறேன். நல்ல மழை பெய்யுது. அது எப்படி உங்களுக்கு காட்டுறதுன்னு தெரியல. இதில் தெரியுதா இல்லையான்னு தெரில.
பயங்கரமாக போகுது. நான் முடிஞ்சால் இதை ஸ்லோ மோஷனில் போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன், இந்த ஒரு பார்ட்டை மட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.